யூஎஸ் எலெக்ஷன் 2024 வந்து நவம்பர் 5 முடிஞ்சிருக்கு. டொனால்ட் ட்ரம்ப் மறுபடியும் வந்து 47வது பிரசிடென்ட்டா வந்து வரப்போறாரு. இவருடைய வெற்றியின் நியூஸ் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய கண்ட்ரீஸ்க்கு வந்து ஒரு அச்சத்தையும் பயத்தையும் வந்து கொடுத்துருக்கு. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது டொனால்ட் ட்ரம்ப்போட வருகையினால வந்து எந்த 5 நாடுகள் வந்து ஒரு அச்சமோ இல்ல வந்து மகிழ்ச்சியற்று இருக்காங்க அப்படின்றதான் பார்க்க போறோம். வெல்கம் டு ஸ்னோஸ் தமிழ் பாட்காஸ்ட். ட்ரம்ப்போட வெற்றியினால மிகவும் மகிழ்ச்சியற்று இருக்கிற ஒரு நாடு அப்படின்னா வந்து அது ஈரான் தான். ட்ரம்ப்பும் ஈரானோட தலைவர் அயட்டோலா அலி இவங்க 2 பேருக்குமே வந்து ஒரு ரஃப்பான ரிலேஷன் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பிரசிடென்ட்டா இருந்தப்பயே வந்து ஈரானுக்கு எதிராக வந்து நிறைய எக்கனாமிக் சாங்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்தாரு. எக்கனாமிக் சாங்ஷன்ஸ் அப்படின்றது வந்து இந்த கண்ட்ரியோட மற்ற எந்த கண்ட்ரிஸும் வந்து ட்ரேடோ எதுவுமே பண்ணக்கூடாது. அதனால ஈரானோட எக்கனாமியும் வந்து டவுன் ஆச்சு. 2020 பார்த்தீங்கன்னா ஈரானோட சீனியர் ஜெனரல் குவாசம் அவரை வந்து யூஎஸ் ட்ரோன் ஸ்ட்ரைக் மூலமா அவர் உயிரிழந்தாரு. அந்த டைம்ல பிரசிடென்ட்டா இருந்ததுமே பார்த்தீங்கன்னா வந்து ட்ரம்ப் தான். ஸோ வந்து இதுக்கு பதிலடியா தான் வந்து டொனால்ட் ட்ரம்ப்பை வந்து கொலை முயற்சி பண்ண ட்ரை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில யூஎஸ் அஃபிஷியல்ஸ் வந்து சொல்றாங்க. ஆனா இது எதுவுமே வந்து நிரூபிக்கப்படலை. அடுத்து 2018 ஈரானோட இருந்த நியூக்ளியர் டீல்ல இருந்து வித்ரா பண்றாங்க யூஎஸ். இதுவும் நடக்கிறது ட்ரம்ப்போட ஆட்சியில தான். இப்ப ரீசெண்டா போயிட்டு இருக்க இந்த ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் உண்டான வார் வந்து நடந்துட்டு இருக்கு. அதுக்கு ட்ரம்ப் வந்து அபிஷியலாவே வந்து தான் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்றதா வந்து போட்டிருக்காரு. ஸோ வந்து இப்போ ட்ரம்ப் வந்து நியூஸ் அந்த வின் ஆன உடனே வந்து இவங்களுடைய ஈரானோட ஸ்டாக் மார்க்கெட்டும் வந்து டவுன் தான் ஆயிருக்கு. ஸோ ஆல்ரெடி இப்போ வந்து இப்போ எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா வந்து ட்ரம்ப் வந்து மறுபடியும் இந்த எக்கனாமிக் சாங்ஷன்ஸ் வந்து ஈரானுக்கு எதிராக போட்டு வந்து ப்ரெஷர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. அதே மாதிரி ட்ரம்ப் என்ன சொல்றாங்கன்னா, இந்த இஸ்ரேலுக்கும் ஹமாஸ்க்கும் நடக்கிற வார் வந்து பாலஸ்தீனா இருக்கட்டும் சரி, இல்ல இஸ்ரேலுக்கும் ஹெசபுல்லாக்கும் நடக்கிற வார் வந்து லெபனானா இருக்கட்டும் சரி, இது எதுவுமே வந்து தான் ஆட்சியில இருந்திருந்தா நடந்திருக்காது அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா வந்து இந்த ஹமாஸா இருக்கட்டும் ஹெசபுல்லாவா இருக்கட்டும் இந்த 2 பிளேசஸ்க்கும் வந்து வெப்பனு பணம் எல்லாமே கொடுக்கறது ஈரான் தான். ஸோ ஈரானுக்கு நான் வந்து எக்கனாமிக் சாங்ஷன்ஸ் போட்டிருந்தேன்னா, அதாவது பணம் வெப்பன்ஸ் எதுவுமே நான் கொடுக்கறத ஸ்டாப் பண்ணியிருந்தேன்னா ஈரான் இந்த 2 பிளேஸ்க்கும் கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ வாரே நடந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதே மாதிரி ட்ரம்ப் ஜெயிச்சதுக்கு அப்புறம் இஸ்ரேலோட பிரசிடென்ட் பெஞ்சமின் வந்து ட்ரம்ப்பே வந்து இஸ்ரேலோட பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு தான் வந்து ட்வீட் போட்டிருக்காரு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மேபி வந்து ட்ரம்ப் வந்து ஈரானுக்கு எதிராக நிறைய எக்கனாமிக் சாங்ஷன்ஸ் வந்து கொண்டு வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அடுத்து அன்ஹாப்பியா இருக்கிற பிளேஸ் பார்த்தீங்கன்னா வந்து உக்ரைன் தான். ட்ரம்ப் தன்னுடைய பிரச்சாரத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடக்கிற வார்ல தான் ஆட்சியில இருந்திருந்தா இதெல்லாம் வந்து ஒரே நாள்ல நிறுத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஸோ ட்ரம்ப்பை பொறுத்தவரை வந்து இந்த யூஎஸ் தான் வந்து வெப்பன்ஸா இருக்கட்டும் இல்ல பணமா இருக்கட்டும் வந்து உக்ரைனுக்கு ஹெல்ப் பண்றாங்க இந்த வாருக்காண்டி. ஸோ இதனால வந்து யூஎஸோட ஃபைனான்சஸ் வந்து பாதிப்படையுது. அதனால இந்த வார் எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு தான் வந்து சொல்றாங்க. அதனால எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து ரஷ்யாவோட பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டினும் ட்ரம்ப்பும் நெருங்கிய நண்பர்கள். அப்போ உக்ரைனை காம்ப்ரமைஸ் பண்ண சொல்லுவாங்க. அப்புறம் பீஸ் டீல் சைன் பண்ணாலுமே அது வந்து ரஷ்யாவுக்கு சாதகமாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இப்போ கரண்டா வந்து நாட்டோ கண்ட்ரி லிஸ்ட்ல இருக்கிற யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாருமே வந்து உக்ரைனுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ட்ரம்ப் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து இந்த நாட்டோல இருந்து வெளியே வரணும் அப்படின்னு தான் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் வந்து அவங்களுடைய மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட் பெருசா டிஃபென்ஸ்ல பண்றது இல்லை. ஆனா யூஎஸ் தான் வந்து 60% ஃபண்டிங் வந்து நாட்டோக்கு கொடுத்துட்டு இருக்கு. ஸோ இதனால பெருசா யூஎஸ்க்கு எந்த விதத்திலயும் லாபம் இல்லை. அதனால இதுல இருந்து எப்படியாவது வெளியே வரணும்னு தான் வந்து டிஸ்கஷன் முன்னாடி இருந்தே போயிட்டு இருக்கு. சப்போஸ் இதுல இருந்து யூஎஸ் வந்து வெளியே வந்துட்டாங்கன்னா இதுல மிகவும் வந்து பாதிப்படைகிற கண்ட்ரி அப்படின்னா வந்து அது உக்ரைன் தான். ஏன்னா உக்ரைன் தான் இப்போ கரண்டா வந்து அவங்களுடைய வாருக்காண்டி வெப்பன்ஸ் பணம் எல்லாமே வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னா இது வந்து ரஷ்யாவுக்கு வந்து சாதகமா அமைஞ்சிரும். ஸோ லாஸ்ட் 20 to 30 இயர்ஸுமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாருமே அவங்களுடைய மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டிஃபென்ஸ்க்கு கம்மியாகி சோஷியல் இஷ்யூஸ்க்கு வந்து அதிகமாயிடுச்சு. அதனால வந்து அவங்களுடைய ஆர்மி ஸ்ட்ரென்த்தே வந்து கம்மியாயிடுச்சுன்னு சொல்லலாம். அதனால ட்ரம்ப் என்ன ஃபீல் பண்றாங்க அப்படின்னா யூஎஸோட பணத்தையும் அவங்களுடைய ஆர்மி இதெல்லாம் வந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வந்து மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாரு. அதனால அந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து டிஃபென்ஸ்க்கு அதிகமா இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஷர் பண்றாரு. ஸோ இந்த நியூஸ்னால வந்து கண்டிப்பா இந்த உக்ரைன் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு நெருக்கடியான சிச்சுவேஷனா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து அன்ஹாப்பியா இருக்கிற பிளேஸ் பாத்தீங்கன்னா வந்து கனடா தான். யூஎஸோட ஒரு பெரிய லேண்ட் பார்டர் வந்து ஷேர் பண்றது கனடாவோட தான். ஸோ
கனடியன் பிரசிடென்ட் வந்து ஜஸ்டின் ட்ரூடோவும் பிளஸ் அவருடைய கட்சி இவங்க எல்லாருமே வந்து ஒரு மோசமான ரிலேஷன்ல தான் வந்து ட்ரம்ப்போட இருக்காங்க. அதேமாதிரி 2019ல ஜஸ்டின் ட்ரூடோவும் ட்ரம்ப்பும் வந்து மாத்தி மாத்தி நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரம்ப் வின் பண்ண நியூஸ் கேட்டோன்னே கெனடியன் அஃபிஷியல்ஸ்லாம் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் வந்து வாழ்த்து தெரிவித்தாலுமே ரொம்ப காஷியஸாக தான் வந்து வாழ்த்தியிருக்காங்க. அண்ட் இப்போ ரீசெண்டாக வந்து ட்ரம்ப் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற அந்த 10% டேக்ஸ், அதாவது ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் யூஎஸ்க்கு குட்ஸ் அனுப்புனா வந்து 10% வந்து டேக்ஸ் இருக்கு. அப்போ வந்து இது வந்து கனடாவோட ஃபைனான்சஸை ரொம்பவே பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா வந்து கனடா கிட்டத்தட்ட 75% குட்ஸ் வந்து யூஎஸ்க்கு அனுப்புறாங்க. இன்னொரு ஒரு பெரிய ப்ராப்ளம் கனடா என்ன ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னா வந்து இல்லீகல் இமிகிரன்ஸ் வச்சு தான். அதாவது இப்போ ட்ரம்ப் வந்து அவங்க என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா வந்து இல்லீகல் இமிகிரன்ஸ் எல்லாம் வந்து தன்னுடைய சொந்த நாட்டுக்கு டீபோர்ட் பண்றதா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. அப்ப அந்த இல்லீகல் இமிகிரன்ஸை வந்து அந்த சொந்த நாடு அக்செப்ட் பண்ணலன்னா அவங்க மேல எக்கனாமிக் சாங்ஷன்ஸும் போட போறேன் அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க. ஸோ எக்கனாமிக் சாங்ஷன்றது மற்ற கண்ட்ரி அந்த நாட்டை விட எந்தவித ட்ரேடோ எதுவுமே வந்து பண்ண முடியாது. அப்ப வந்து இந்த அங்க இருக்கிற அந்த இல்லீகல் இமிகிரன்ஸ்லாம் எப்படியாவது வந்து தப்பிச்சு கனடா போயிடலாம் அப்படின்னு தான் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 2.5 lakh பீப்புள் வந்து இங்க, அதாவது ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காண்டி அங்க ரெஃப்யூஜியா வந்து கனடால தங்குறதுக்கு அப்ளிகேஷன்ஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு நாளைக்கு 100 இல்லீகல் இமிகிரன்ஸ் வந்து கிராஸ் பண்ணாலுமே வந்து இது போலீஸ்க்கு வந்து ஒரு டஃப்பான சுச்சுவேஷனாக தான் இருக்கும். அதே நேரத்தில் கனடால இத்தனை பேர் அங்கே போய் வந்து தஞ்சம் அடையும் போது அங்கே ரிசோர்ஸஸும் வந்து நிறைய தேவைப்படும், ப்ளஸ் ஃபைனான்சஸையும் பாதிக்கும் அப்படின்னு தான் வந்து சொல்றாங்க. ஸோ ட்ரம்ப்போட வருகையினால ரொம்பவே வந்து ஒரு அன்ஹாப்பியா இருக்கு அப்படின்னா வந்து அது கனடான்னு சொல்லலாம். 4வது கண்ட்ரி அன்ஹாப்பியா இருக்கிறது வந்து யூகே தான். யூகே வந்து 2016ல யூரோப்பியன் யூனியனை விட்டு வெளியே வந்தாங்க. அவங்க வந்ததுக்கான மேஜர் ரீசனே வந்து எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கும் அப்படின்றதுக்காண்டி தான். இன்னொரு ரீசன் வந்து யூஎஸோட டைரக்டா நம்ம ட்ரேட் அக்ரிமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு நினைப்புல அவங்க வெளியே வந்தாங்க. ஆனா அது வந்து இப்ப வரை எதுவுமே வந்து மெட்டீரியலைஸ் ஆகல. அது இப்ப வந்து ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற அந்த 10% டாக்ஸ், அதாவது நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம் யூஎஸ்க்கு குட்ஸ் அப்படின்னா 10% டாக்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது யூகேக்கும் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு தான் வந்து சொல்றாங்க. ஆனா வந்து யூகே தான் வந்து பிக்கஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் யூஎஸ்க்கு. ஸோ இது வந்து அவங்களுடைய ஃபைனான்சஸை ரொம்பவே பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. இன்னொரு பிக்கஸ்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா வந்து யூகேல நடந்த ரீசெண்ட் எலெக்ஷனு, அதுல ஜெயிச்சதோ வந்து லேபர் அணி. அவங்களுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து கேர் ஸ்டாமர். இந்த கேர் ஸ்டாமரும் அவங்களுடைய கட்சியும் வந்து ட்ரம்ப்புக்கு எதிராகவே நிறையவே வந்து பேசியிருக்காங்க. அண்ட் யூஎஸ்ல எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கப்போ இந்த லேபர் அணி இவங்க எல்லாருமே சேர்ந்து ட்ரம்ப்புக்கு எதிராக வந்து பிரச்சாரம் பண்ணலாம் அப்படின்லாம் வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் எதிர்ப்பு காரணமா இது எல்லாத்தையும் வந்து வாபஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் ட்ரம்ப் அண்ட் யூகேல இருக்கிற ஃபாரின் மினிஸ்டர், அதாவது டேவிட் லாமே, இவங்க 2017ல சோஷியல் மீடியால நிறையவே வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து சொல்றாங்க. ஸோ இதனாலே வந்து ரொம்ப வந்து ஒரு டஃப்பான சிச்சுவேஷன் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யூகேல இருக்கு. பட் ட்ரம்ப்பும் பிரின்ஸ் சார்லஸும் வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ல தான் இருக்காங்க. மேபி சார்லஸ் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் எல்லாத்தையும் வந்து ஸ்மூத்தன் பண்ண ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கடைசி அன்ஹாப்பியா இருக்கிற ஒரு பிளேஸ்னா வந்து மெக்சிகோ தான். ஸோ யூஎஸ் வந்து சதர்ன் பார்டர் வந்து மெக்சிகோவோட ஷேர் பண்ணுது. இந்த பார்டர் மூலமாக தான் நிறைய இல்லீகல் இமிகிரன்ஸ், ட்ரக்ஸ் எல்லாமே வருது. ஸோ இந்த பார்டர் எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மெக்சிகோக்கு நிறைய நிபந்தனைகள் வச்சாங்க 2019ல ட்ரம்ப். இப்போ சப்போஸ் அந்த அப்படி கண்ட்ரோல் பண்ணலன்னா வந்து பார்டரை க்ளோஸ் பண்ணிடுவோம், அதே நேரத்தில் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுற பொருளில் டாக்ஸும் போடுவோம் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த டைமில் இருந்த பிரசிடென்ட் அதை அக்செப்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்மூத்தாகவே போச்சு. பட் இப்போ ரீசெண்டாக இருக்கிற பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னா வந்து கிளவுடியா. இவங்க வந்து ஒரு ஃபார் லெஃப்ட் கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி கொண்டவங்க, ட்ரம்ப்பும் அதுக்கு அகேன்ஸ்டாக இருக்கிறவங்க. கிளவுடியா வந்து ட்ரம்ப் ஜெயிச்ச உடனே வந்து ட்ரம்ப்புக்கு கால் பண்ணி விஷ் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் அவங்களே வந்து இந்த பார்டர் எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க. ட்ரம்ப் அதே மாதிரி கிளவுடியாவோட மென்டர் லோபஸ், அவங்க வந்து தனக்கு நெருங்கிய நண்பர் தான். அண்ட் வந்து நல்ல ஸ்மூத்தான ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காரு. பட் அவருடைய பிரச்சாரத்தில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து கம்பெனிஸ்லாம் சிலது செட்டப் பண்ணணும்னு இருக்கிறவங்க வந்து யூஎஸ்ல செட்டப் பண்ணாம மெக்சிகோல வந்து செட்டப் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அங்க ஏன்னா வந்து அங்க சீப் காஸ்டா இருக்கிறனால அப்புறம் மெக்சிகோல இருந்து வந்து பொருளை வந்து யூஎஸ்க்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால என்ன நடக்குது அப்படின்னா வந்து யூஎஸ்ல ஜாப்ஸ்லாம் கம்மியாகி அண்ட் டிபெண்டன்சிஸ் வந்து ஜாஸ்தி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதனால அவர் என்ன பண்ண போறாருன்னா வந்து அங்க டாக்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ற பொருட்கள்லாம் வந்து டாக்ஸ் வந்து அதிகப்படுத்த போறதா வந்து சொல்லியிருக்காரு.
ஸோ அப்படி டாக்ஸ் போடுறதுனால அட்லீஸ்ட் வந்து இந்த கம்பெனிஸ்லாம் யூஎஸ்க்கு திரும்பி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறது தான். அதுக்கப்புறம் வந்து அங்க மெக்சிகோல இருந்து கிட்டத்தட்ட $800 பில்லியன் வந்து பொருள் வந்து யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் ஆயிட்டு இருக்கு. இதெல்லாமே வந்து ஃபைனான்சியல் லெவல்ல வந்து அஃபெக்ட் ஆகும் இந்த டாக்ஸ்னால. அதுக்கப்புறம் சைனீஸ் ஆட்டோமொபைல் கம்பெனிஸுமே வந்து யூஎஸ்ல செட்டப் பண்ணாம மெக்சிகோல செட்டப் பண்ணியிருக்காங்க சீப் காஸ்ட்னால. அப்புறம் அங்கிருந்து யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவுமே வந்து இந்த டாக்ஸ் இதனால வந்து ஃபைனான்சியல் லெவல்ல அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. இது போக சைனா, அப்புறம் சில யூரோப்பியன் கண்ட்ரீஸ், பிரான்ஸ், அதுக்கப்புறம் ஜெர்மனி இதெல்லாமே வந்து பெருசா ஹாப்பியா இல்லைனாலுமே வந்து இந்த ட்ரம்ப்போட வருகைனால பெரிய அளவுல இம்பாக்ட்லாம் இருக்காது அப்படின்னு தான் வந்து சொல்றாங்க. ஸோ உண்மையிலேயே வந்து ஒரு ட்ரம்ப்போட வருகை வந்து உலகத்திலே வந்து புரட்டி போட்டிருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க.